கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு நீ உன் ஆளோட தனியா ஊரை சுத்தி இருக்கியா அப்படின்ட்டு ஜியாங்ஜியாக்கு செம கோவம். கேபிள் கார்ல எல்லாம் போயிருக்கீங்க, எங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தா நாங்களும் வந்திருப்போம்ல. நடையா நடந்து காலெல்லாம் வலிக்குதுன்னு புலம்பிட்டு இருந்தா ஷாங்களூராங்கடோ இருந்ததால உன்னை மறந்துட்டேன்னு சொல்லி சரி நான் என் ரூமுக்கு போய் தூங்குறேன்ட்டு வந்தா ஷாங்களூராங்க அங்க அவங்க ரூமாண்டா வெயிட் பண்ணி நாளைக்கு நாம கிளம்புறோம், இந்த வாட்டியும் ட்ரெயினை மிஸ் பண்ற மாதிரி தூங்கிடாதன்னு சொல்லிட்டு போனா சுசாய் வெளியே ஓடி வந்து குட் நைட் சொல்றாங்க. என்னத்தான் நாம போன்ல மானே தேனே குட் மார்னிங் குட் நைட்லாம் சொன்னாலும் நேர்ல சொல்ற அழகே அழகுதான்ல. அப்புறமா ரூமுக்கு வந்து அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு திடீர்னு உனக்கு ஷாங்களூராங்க ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டுறா. சுசாய்க்கோ சரியான ஷாக். ஹே என்ன நீங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லைன்னு சொல்ல ஹே நானும் எதுவும் தப்பாலாம் சொல்லல, இந்த வயசுல வரதெல்லாம் லவ்வே கிடையாது, ஸ்கூலே முடிக்காத நம்மளுக்கு லைஃபை பத்தி என்ன தெரியும், இந்த படங்கள்லயும் பாட்டுங்கள்லயும் அவங்க சம்பாதிக்கணும்ன்றதுக்காக நம்மள டார்கெட் பண்ணி நம்ம மனசை அலப்பாய விட்டுறாங்க, நாம தான் நம்ம மனசை பறக்க விடாம கட்டுப்படுத்தணும். அதுவும் இந்த பசங்க எல்லாம் காதலுன்ற பேர்ல என்ன கன்றாவெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க தெரியுமா. இதையெல்லாம் கேட்கிற சுசாய் நீயும் என் வயசு பொண்ணு தானே, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா நான் புக்ஸ் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன், ஃபியூச்சர்லயும் ஹியூமன் சைக்காலஜி தான் படிக்க போறேன்ட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு உங்க ஊரும் அழகா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், நான் உங்க ஊருக்கு வந்தா நீங்க தான் எனக்கு சுத்தி காட்டணும்னு சொல்லி நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி மீட் பண்ற வாய்ப்பு கிடைச்சா சந்திக்கலாம்னு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு சுசாய்க்கு பர்சனலா வந்து கட்டிப்பிடிச்சு சுசாயோட காதுல அலப்பாயிர மனசு உடல் சுகத்தை தேடி அலப்பாயுதா இல்ல மனசை தேடி அலப்பாயுதான்னு கண்டுபிடிச்சிட்டு எதனாலும் பண்ணுன்னு சொல்லி உன் மனசை பறக்க விட்டுறாம டைட்டா கட்டிப்பிடிச்சு இப்போதைக்கு நல்லா படிச்சு எப்படி நல்லா சம்பாதிக்கலாம் மட்டும் யோசின்ட்டு ஃப்ரெண்ட்லியா சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நீங்க கூட கைஸ் பிஃபோர் 27 28 அலப்பாயிர மனசெல்லாம் ரொம்ப ரேரா தான் சேரும், அதுக்கு இடம் கொடுக்காம உங்க கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, பாய்ஸ்னாலும் சரி கேர்ள்ஸ்னாலும் சரி.